நேபாள நாட்டின் இடைக்கால பிரதமராகும் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி. போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஜென்சிக்கள் ஆதரவு. வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள தலைநகர் காத்மாண்டுவுக்கு இந்தியாவில் இருந்து மீண்டும் விமான சேவை. தினசரி சேவையுடன் சிறப்பு விமானங்களும் இயக்கப்படும் என இண்டிகோ ஏர் இந்தியா அறிவிப்பு. அணுசக்தி சுரங்க திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான கருத்து கேட்பு கூட்டங்கள் ரத்து. தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம். ஜம்மு காஷ்மீரின் மெந்தர் பகுதியில் நிலச்சரிவால் வீடுகளை இழந்த குடும்பங்கள். தொடர்ந்து நிலச்சரிவு அபாயம் உள்ளதால் குடியிருப்பு வாசிகளை இடமாற்றிய அதிகாரிகள். மதுரையில் கனமழையால் பல மணி நேரமாக மின்சாரமின்றி இருளில் மூழ்கிய பகுதிகள். ஆரப்பாளையத்தில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதி. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 16ஆம் தேதி வரை மழை தொடரும் என கணிப்பு. ஓசூரில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. 24,307 கோடி ரூபாய் மதிப்பிலான 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. அதிமுகவை பாஜக சுக்குநூறாக உடைத்துவிட்டதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அதிமுகவில் பல அணிகள் உருவாகி இருப்பதாகவும் பேச்சு. ஓபிஎஸ் அணியா, ஏபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலா அணியா? அதிமுக உடையவில்லை, ஒன்றாகத்தான் இருப்பதாக உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். கூட்டணி கட்சியினரை விழுங்கும் பணியை திமுக தான் செய்து வருவதாகவும் விமர்சனம். அதிமுக 4 போயிட்டது, 3 போயிட்டது, எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்போம். வேணுமென திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான். நாங்களும் உங்களை கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க. அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கையா இல்லையா? 16 குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை பதிலளிக்காத நிலையில் இன்று அறிவிக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தாவேக தலைவர் விஜயின் திருச்சி சுற்றுப்பயணத்துக்கு காவல்துறை 23 நிபந்தனைகள் விதித்து அனுமதி. திருச்சி மரக்கடையில் விஜய் 30 நிமிடங்கள் மட்டுமே பேச வேண்டும், சாலை வலம் நடத்தக்கூடாது எனவும் நிபந்தனை. தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி தலைமையில் 7,500 காவலர்கள் பாதுகாப்பு. அரசு ஊழியர்கள் அனைவரும் இன்று கட்டாயம் பணிக்கு வர வேண்டும். தற்செயல் விடுப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து தலைமைச் செயலர் எச்சரிக்கை. ஆசிய கோப்பை T20 போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை பந்தாடிய இந்திய அணி 27 பந்துகளில் இலக்கை எட்டி அபாரம்.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியை ரத்து செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணிக்கு 3 பதக்கங்கள் உறுதி. இந்திய வீராங்கனைகள் நோபர், ஜெய்ஷ்வென், பூஜா ராணி அரையிறுதிக்கு தகுதி பெற்று அசத்தல். ஏமனில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 35 பேர் உயிரிழப்பு. பொதுமக்கள், ஊடக அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுதி அமைப்பு குற்றச்சாட்டு. பிரான்சில் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அரசுக்கு எதிராக வெடித்தது மக்கள் போராட்டம். நாடு முழுவதும் 200க்கும் அதிகமானோர் கைது.